இந்த கிளிப்பிங் பார்த்தீங்களா, இதோட ஃபுல் நியூஸை நான் பார்த்தேன். அதை பற்றி பேசணும் தான் இந்த டிஸ்கஷன். என்னன்னாக்கா, அவங்க வீட்டை உடைச்சாங்க, அதை பற்றி நான் வந்து சப்போர்ட் பண்ணி இங்கே பேச வரல. ஆனால் வந்து இந்த பெரியவர் சொல்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகத்தை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரவு நேரத்தில் என்னோட பேரனை நாய் துரத்திட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இரவு நேரத்தில் எதுக்கு உங்கள் பேரனை தனியாக அனுப்புறீங்க, நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் சொல்லுவேன். நாயின்னு இல்லை, வண்டி வரலாம், இடிக்கலாம், நீங்கள் போய் வண்டி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. உங்கள் பேரனை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வெளியே அனுப்புறீங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வண்டியை குறை சொல்ல மாட்டீங்களா, அதே மாதிரி நாயையும் சொல்ல முடியாது. நம்பர் 2 என்னன்னாக்கா, ஸோ இன்னொரு பொண்ணையும் நாய் துரத்திட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேபி அந்த நாயோட பிஹேவியராக இருக்கலாம். அந்த நாய்க்கு வந்து ரேபிஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அணுகி இந்த மாதிரி நாய் துரத்திட்டு வருது, ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ நீங்கள் போய் அவங்கள அணுகி கேட்டிருந்துருக்கலாம். நீங்கள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்களே, அது நாய் துரத்திட்டு வருது குழந்தைங்கள, ஏதாவது பத்திரமா பார்த்துக்க முடியுமா என்னன்னு நீங்கள் வந்து முதல்ல அவங்கக்கிட்ட பேசியிருக்கலாம். நேரடியாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க. ஸோ உங்கள் பேரனை துரத்துது, குழந்தைங்கள துரத்துதுன்னா அந்த ஏரியாவில் நாயே இருக்கக்கூடாது. நாய்க்கு சாப்பாடு போடுறவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எப்படி ஸ்டெப் எடுக்கும்? இன்னொன்று என்னன்னாக்கா, நாய்க்கோ தெரு நாய்க்கோ தெரு பூனைக்கோ ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 9 நாய் வளர்க்குறாங்க, எல்லாமே நாட்டு நாய், தேட்டர் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க வளர்க்கலை, தெரு நாயோ இல்லை அந்த ஏரியா நாய்ங்களுக்கு இவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து 1 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ப்ராபப்ளி அந்த வேக்சினேஷன் இல்லை அந்த ஏபிசி சர்ஜரிக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னோட அசம்ஷன் தான். ஆனால் இவர் சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா வெளியில் சாப்பாடு போடுறாங்க, வெளியில் தான் அந்த நாய் இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து தெரு நாய்க்கு இவங்க சாப்பாடு போடுறதா தான் அர்த்தம். இவங்க சொசைட்டி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, தெரு நாய்க்கோ பூனைக்கோ சாப்பாடு போட்டால் அவங்க பிஹேவியருக்கும் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்ணி வளர்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பிஹேவியர் இருக்கும். இப்போ ஹியூமன்ஸ் வந்து எங்களோட அம்முவை வந்து எப்பொழுதும் எல்லா ஹியூமனும் அடித்து துரத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த ஹியூமனையும் நம்பாது. ஈவன் என்னையே கூட நம்பாது. நான் சாப்பாடு வைக்கிறேன்னா அது வந்து கேட்கும், சாப்பிடும், போயிடும், என்னைய தொடக்கூட விடாது. ஸோ நீங்களாம் வந்து எப்படியான என்வைரன்மெண்ட் அது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வளரும். ஸோ நீங்கள் வந்து நாயை வெறுக்கிறவராக இருக்கீங்க, உங்கள் பேட்டியை பார்த்தா தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்தா கல்லை விட்டு எறிவீங்க. அப்போ உங்கள் பேரன் உங்களை பார்ப்பாரு, நீங்கள் இல்லாத சமயம் கல்லை விட்டு எறிவார், அது துரத்திட்டு வந்து கடிச்சா உடனே நாய் கிடச்சதுன்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லித்தாங்க.